ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு வர்சஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தக்காளி செடிங்க. இப்போ பிப்ரவரியே முடிஞ்சு மார்ச்சே ஸ்டார்ட் ஆக போது. வெயில் ஓவராக அடிக்குது. இந்த டைம்லேயும் பாருங்கள் எப்படி செழிப்பாக சூப்பராக முளைச்சிருக்குது தக்காளி செடின்னு. இதெல்லாம் நான் நாற்றுகள் விடவே இல்லைங்க. தானாகவே பழுத்த தக்காளியே வீணா தக்காளியே எங்கள் வருஷம் என்ன பண்ணுது, கொண்டு போய் ஒவ்வொரு க்ரோ பேக்கில் புழிஞ்சு விட்டுருது. அது எக்கச்சக்கமான தக்காளி செடியாக முளைச்சி வந்திருக்குங்க. என் மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இது மாதிரி தக்காளி செடியை தாங்க வச்சுருக்கிறேன். செரி தக்காளி, லைப்ரியன் தக்காளி, நாட்டு தக்காளி அப்படின்னு இருக்குது. மஞ்சள் கலர் தக்காளி, பல்ப்பு மஞ்சள்னு இருக்குது. எல்லா விதமும் வச்சு பூ பூத்து காயே வந்துருச்சுங்க. வர வர இருக்க எடுத்து க்ரோ பேக் வந்து இப்போ மாடி தோட்டத்தில் அந்த கத்திரி செடியெல்லாம் அறுவடை ஆனதுக்கும் ஒவ்வொரு செடி இறந்ததுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளி செடியாகவே வச்சிக்கிட்டு இருக்கேங்க. இது மாதிரி நோய் தாக்குதல் இருந்தால் அந்த இலையை கிள்ளி விட்டுறீங்கன்னா மேலே நல்லா துளிர் எடுத்து இது மாதிரி பிஞ்சு வருங்க. இந்த டைமில் இது மாதிரி